சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷல் வியட் ஃபுட் சேலஞ்சுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர், ஒட்டுமொத்தமாக 10 பேராக இருக்க இவங்க எல்லாருக்குமே சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா? சித்திரை புத்தாண்டுக்கு கைத்தட்டி நான் இப்போ தான் முறையாக பார்க்குறேன். ஓகே, சந்தோஷமாக நாங்கள் இதெல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இப்படி மூடி வச்சிருக்க பாஸ் நாங்கள் திறந்து விட்டோம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உள்ளே நடக்க போகிறது ஒரு வியட் ஃபுட் சேலஞ்ச். வியட் ஃபுட்னா வித்தியாசமான, வினோதமான, விசித்திரமான, விடாமுயற்சியான, விஸ்வரூபமான, என்னெல்லாம் வீட பேர் இருக்கோ எல்லாமே ஆன அந்த மாதிரியான சாப்பாடுகள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு விசித்திரமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே, நீங்கள்லாம் 1 or 2 இவங்க எல்லாருமே 2ஆம் நம்பர் இலக்கத்தில் உருவான குழந்தைகள். இவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட். ஆக இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாளில் பெட்ரோல் அடிக்கலாம், இவங்க எல்லாரும் இன்னொரு நாளில் பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்ட்டு டீம் பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தங்கன்னா வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற அதே டைமில் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடலாம். கேட்க ரெடியா? எப்போ ரெடி. கேட்க ரெடியா? என்ன யாரும் அடிக்க மாட்டீங்க. இப்போவே நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன், இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு என்ன அடிக்க மாட்டேன்னு மட்டும் எல்லாருமே சத்திய பிரமாணம் செஞ்சுட்டிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். ஓகே? அப்பா சசியக்காலாம் சிரிச்சுட்டாங்க. யூத்துன்னு பேர் வச்சதுக்கு ஒரே காரணம் எங்களோட சசியக்கா மட்டும்தான். அவங்க அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு போயிடலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே 1 vs 1 தான் விளையாட போகிறீங்க. உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் முன்னாடி வரலாம். அதே மாதிரி உங்கள் டீம்லேருந்து யார் வேணாலும் நீங்கள் 5 பேராக முடிவு பண்ணி ஒரு ஆளை முன்னாடி அனுப்பி வைக்கலாம். அதுக்கப்புறமாக நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வியை சரியாக கிரகிச்சு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அதே மாதிரியாக 2 டீம் ஆளுக்கு 5 பேர்னு இப்போதைக்கு பிரிஞ்சாச்சு. இதே ஃபார்மெட்டில் தான் விளையாட போகிறீங்க. டீம்லேருந்து இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குற பட்சத்தில் யாராவது இப்போ யார் முன்னாடி வர்றீங்களோ அவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அந்த சாப்பாடு தரப்படும். இப்போ இந்த நல்லா இருக்கு. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு சாப்பாடு தரப்படும். அதனால் வந்து அவங்க அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரியாக யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்க சாப்பிட தேவை கிடையாது. யார் பதில் சொல்லலையோ அவங்க கண்டிப்பாகவே வந்து இந்த சேலஞ்சை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 பேர் விளையாட போகிறோம், நம்ம இது தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ண போகிறது எல்லாமே உங்களோட பொறுப்பிலான விஷயங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு பைட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக ஒரு பைட் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த ஒளிச்சு வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. கேமராவில் வந்து நீங்கள் சாப்பிட்டது பதிவானால் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து அனுப்பப்படுவீர்கள். அது ப்ரொடியூசர் சொல்கிற விஷயம். அதுக்கப்புறமா இது வந்து என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் சம்மந்தமான, அதாவது இப்போ இது சித்திரை புது வருடம் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டபிளாக இருக்கலாம், இல்லைனா ஐபிஎல் ரிலேட்டபிளாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு திரைப்படம் ரிலேட்டபிளாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால் எல்லாருமே தயாராக இருந்துக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தோன்ற மாதிரி நான் கேள்வி கேட்கலாம். ஏன்னா நான் தானே ஹோஸ்ட், நான் என்ன வேணால் பண்ணுவேன் இன்றைக்கி. அதனால் எல்லோரும் ரெடியாக இருங்க. இப்போது திறக்க போகிறேன். எல்லோரும் பாருங்க. ரெடி. அவங்க வெக்கமெல்லாம் படுறாங்க. யூத் தான்ப்பா. யூத். ரெடி கோ. முன்னாடி இது ஃபஸ்ட்டாக நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து சொல்லிடலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்பசையும் வடையும். என்ன பட்பசைன்னு சொன்னால் பிராண்டு பிரச்சனை ஆகிடும். அதனால் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இதில் வந்து ஒரு நம்ம வந்து இந்த காய்ச்சல்லாம் வந்தால் போட்டு அந்த தண்ணியில் கலந்து குடிப்போம் இல்லையா ஒன்று, அதுவும் அது கூடவே சேர்ந்து ஆமாம் சமகன் இருக்குது. அதே மாதிரியாக அது கூட ஆட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி யோகட் மில்க். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. குடிச்சு பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருந்ததுன்ட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது பேன் கேக்கும் மயோனைஸும் கலந்துருக்கும். அதுக்கப்புறமாக டீயில் முக்கிய பொல் ரொட்டி இருக்குது உங்கள் எல்லாருக்காகவும். ஃபேண்டாவில் முக்கிய சித்திரை புத்தாண்டு பலகாரம் ஒன்று இருக்குது உங்கள் எல்லாருக்காகவும். யாரோ ஒருத்தர் இப்போவே ஓடுற மாதிரி தெரியுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த பூந்தியும் மயோனிஸும் இருக்கும் உங்கள் எல்லாருக்காகவும். அப்புறம் வாழைப்பழமும் பச்சை மிளகாயும் இருக்கின்றது. கூடவே அதுலேயும் லைட்டாக நாங்கள் ஊறுகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஊறுகாயும் ஸ்டிக்ஸும் இருக்குது. சரியா? புரிஞ்சிடுச்சா? இப்போ எதுக்கும் எல்லாருக்குமே வந்து சேஃப்டி காசஸ்க்காக நாங்கள் வந்து டிஷ்யூ வச்சுருக்கோம். கூடவே எல்லோரும் தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தண்ணியை குடின்னு என்ன சொல்ல வைக்காமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம விளையாடலாமா? கேமுக்கு போயிடலாமா? சரி, ஓகே. டீம் 1லேருந்து யார் ஃபஸ்ட்டாக வர போகிறீங்க? 3 பேர் சேர்ந்து பாருங்க. யூத்னா யாரு? நீங்க. ஆக யூத் வர்றாங்க, வாங்க.
நீங்க இப்பவே எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இந்த யூத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு இந்த டீம்ல யாருக்கிட்ட அந்த தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஷிரோமிய ஸ்ட்ரைட்டாவே நீங்க தலைவியா இருக்கீங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே வித்தியாசமான மன எண்ணங்களோட உள்ள வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்ட்டு. இருங்க, ஒரே ஒரு ரூல். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டா அதை திரும்ப சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதை சொல்ல மறந்துட்டேன். அப்படியா? இது நல்லா இருக்கு. சரியா? உங்களுக்காக தான் அவர் இதை ஸ்பெஷலாக செய்திருக்காரா? நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், இப்போ அவங்க தோத்து போனாங்கன்னா அவங்க எதை சாப்பிடலாம்? ஸ்டிக்ஸும் ஊறுகாயும். இப்போ இவங்களுக்கு இல்லை, அவங்க அவங்க அப்படி பண்ணாங்க, நீங்கள் பாவம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அது மயோனைஸும் பூந்தியும். இவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாது, அடிஷனலாக நான் ஏதாச்சும். இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணிட்டீங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளியிருப்பா, உனக்கு நல்லா கண்ணு தெரியுது, நீங்களும் தள்ளிடுங்க. கேள்வியெல்லாம் பிட் அடிக்கக்கூடாது. ரெடி? இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபர்ஸ்டா பதில் சொல்றீங்களோ அவங்க ரன். ஒரு கேள்வி தான் எப்படியுமே. ஒரு கேள்வி. ஆமா, ஒரே ஒரு கேள்வி தான். ஒரு கேள்வி தான். சரி, ஓகே. ஓகே, இட்ஸ் a வானவில் காம்படிஷன், யூ நோ. மறந்துட்டேன். தமிழ் மாதங்களின் வரிசையில் எப்படி? தமிழ் மாத வரிசையில். ஐ, இது நல்லா இருக்கு. 9வது மாதம் என்ன மாதம்? இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டா ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சிருவேன் நான், ஏன்னா நான் தான் இந்த ஷோட ஹோஸ்ட். புரட்டாசி. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வைகாசி. வைகாசியா? வைகாசி எங்க இருக்கு, புரட்டாசி எங்க இருக்கு? எனக்கு புரியலையே. நான் வேணும்னா மறுபடியும் ஒரு தடவை கேள்வியை தெளிவாக கேட்குறேன். தமிழ் மாதங்களோட வரிசையில், சரியா? தமிழ் மாதங்களோட வரிசையில் 9வது மாதம் எது? ரெண்டு பேரும் தப்பா சொன்னா ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு நினைக்கும் போது எனக்கு ஜாலியா இருக்கு. புரட்டாசி தான். புரட்டாசி, புரட்டாசி. சரி சரி, புரட்டாசி. பட் ரெண்டு பேரும் சொன்னதுமே தவறான பதில். இல்லையே. இல்லையே. தை வந்து ஜனவரி. தை வந்து ஜனவரி தான், ஆனால் கரெக்டாக மார்கழி அப்படின்னு சொன்னது ஷெமில் அப்படிங்கிறதுனால ஷெமில் சாப்பிட முடியாது, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. சரி, இப்போ என்ன மேட்டர் ஆயிடுச்சுன்னா, தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை அப்படிங்கிறதுனால மார்கழி தான் 9வது மாதமாக வருகின்றது. சரியான பதிலை கண்டுபிடித்த ஷெமிலுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. கைத்தட்டு. நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கை. ஆமாம், ரெண்டு பேரும் சாப்பிடணும். எவ்வளோ சோகமாக இருக்குது தெரியுமா எனக்கு இதை பார்க்கும்போது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கேப்சர் பண்ண முடியாதுல்ல. வருது இல்லையே கொஞ்சம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? பரவாயில்லையா? இல்ல இல்ல, ஒரு பைட் சாப்பிட்டீங்கன்னா போதும். இது இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு தான் போகணும். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பகிர்ந்துட்டு தாராளமா போகலாம். நீங்க இல்ல வாய் விட்டு சொல்லலாம். வானவில் ஷோ எல்லாம் ஹோஸ்ட் பண்றீங்க, வாய் விட்டு சொல்லலாம்ல. ஓகே, ரொம்பவுமே சந்தோஷமா மனநிறைவா முதல் போட்டி முடிவடைகின்றது. முதல் ரவுண்ட்ல ரெண்டு பேருமே தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க டீமை காப்பாற்ற போற அடுத்த தூதுவன் யார் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஷெமிலுக்கு போட்டி லோகா தானே, வேற யாரு? வாங்க, செகண்ட் ரவுண்ட் இப்ப ஆரம்பமாக போகுது. தோத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஷெமிலும், தோத்துற மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட, என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா பிறக்க வேண்டியவங்க, தப்பி தவறி ஆஃபீஸ் மேட்ஸா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்டா நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஷெமில் அடம் பிடிக்கிறதுனால ஷெமில் கிட்டே இருந்தாரு. இல்ல, இது வந்து செஸ் மூவ் விட பயங்கரமா இருக்கு, ரொம்ப பெரிய மூவ். சரி, இப்போ உங்க பாசத்தை நீங்க எப்படி அவருக்கு திரும்ப காட்ட போறீங்க? ஓகே, ரொட்டியும் டீயும் அப்படிங்கிறது ஷெமில் தோத்தா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. நம்ம லோகா வந்து பட்பசையும் வடையும் உளுந்து வடையும். நல்ல காம்பி. இன்னைக்கு போட்டோம். யார் செலக்ட் பண்ணா? ப்ரொடியூசர் மேடம் செலக்ட் பண்ணாங்க. நைஸ். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான கேள்வியாக போயிடலாம், சரியா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படத்துக்கான குழு, சரியா? படத்தோட ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார், சரியா?
படத்தோட ஹீரோ ரைட்டர் கிடையாது, ஆனா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. கஜினி. சரி, இவ்வளோ சீக்கிரம் சரியா சொல்லுவேன். நான் என்ன சாப்பிடணும் கொஞ்சம் எடிட்டர் ரெடி ஃபார் சோக மியூசிக். இவருக்கு வந்து நீங்க க்ளோஸ் அப் வச்சுட்டு லைட்டா அந்த துரோகம் மியூசிக் இதெல்லாம் போட்டீங்கன்னா செமத்தியா இருக்கும். இப்ப நண்பர் சாப்பிடுவாரு. சின்னதா தானே சாப்பிடணும்? இல்ல, அது ஃபுல்லா தான் எடுத்து சாப்பிடணும். இது ஒண்ணு சாப்பிடணும். அப்படியே ஐயா கருமாந்திர கட்சியே நல்லா இருக்குல்ல. கலங்காதே கலங்காதே தப்புக்காக பழுவா இருக்கும்போதுதான் போயிருக்கு. நீங்க வாயில சாப்பாடு வச்சுக்கிட்டு பேசும்போது அழுற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அழுறீங்களா? தப்பி தவறி பல்லு விளக்கும் போதுதான் போயிருக்கு. இவ்வளவு முழுசா சாப்பிட்டது இல்ல. நல்லா இருக்கா? பரவாயில்ல. செகண்ட் பைட் நான் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, பட் நீங்க ரொம்ப ஆர்வமா பண்ணதுனால உங்களுக்கு கம்பெனி தர்ற பரிசு தான் இந்த டிஷ்யூ பேப்பர். தண்ணி குடிச்சிருக்கோம். ஓகே, வெற்றியாளராக உங்க டீம் முதல் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப அடுத்து யார் உங்க டீம்ல ஸ்டார் பிளேயர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சக்தி. இது அவரு கோத்து விடுற மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, அப்ப அவங்களுக்கு யூஸ் கொடுக்கறதாச்சு. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஓகே, தண்ணியை குடிச்சிட்டு லோகா அவர்கள் திரும்பி வந்துட்டு துப்பாக்கியை புடிங்க சக்தி அப்படின்னு கொடுத்துருக்காரு. துப்பாக்கியை புடிங்க சிவா. நியூஸை புடிங்க சக்தி அப்படின்னு கொடுக்குற அரியதர்ஷினி அக்கா இப்போ அவங்களுக்கு போட்டியா வந்து நிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்டா எதை சூஸ் பண்ண போறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்டா, ஜென்ஸ் ஃபர்ஸ்டா? இல்ல, ஜென்ஸ். நீங்களா எப்படி எப்பேற்பட்ட மனசு, நீங்க சூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன மிக்சிங்? பலுடா கிடையாது, அது ஸ்ட்ரோ மிக்சிங்கா இல்ல, புரியல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அதாவது இதுல வந்து ஸ்ட்ராபெரி யோகட் மில்க்கும் சமஹன்னும் இருக்கின்றது. உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான ஒன்று தான் இது அப்படின்னு நான் உங்களை ஏமாத்துவேன். இப்போ நீங்க அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம். நான் உங்களுக்கு ஈஸியானது தான் தந்திருக்கேன். நீங்க பெண்கள்னா அப்படி ஈஸியா கொடுப்பீங்க, பெண்கள் அப்படி நமக்கு பண்ணணுமா? இது இப்பயே இதுக்குள்ள வந்து மயோனைஸும் பேன் கேக்கும் இருக்கின்றது. சரியா, அதுவும் ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் உங்களை ஏமாத்துவேன், பட் ஸ்வீட்டா இருக்காது. இப்போ உங்க ரெண்டு பேருக்குமான கேள்வி ரெடியா? ரெடி? உலக பொதுமறை அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க? யாரு ஃபர்ஸ்டா சொன்னாங்க? ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க. உங்க டீம் உங்களை சப்போர்ட் பண்றாங்க, உங்க டீம் உங்களை சப்போர்ட் பண்றாங்க. தேர்ட் அம்பையர் டிஆர்எஸ். ஃபார்வர்ட் பண்ணு, ஃபார்வர்ட் பண்றா. திருப்புரன். திருப்புரன். ஓகே, டிசிஷன் மேக்கிங் படி அரியதர்ஷினி அவர்கள் தான் சரியான பதில் ஏர்லியாவே சொல்லியிருக்காங்க. பாவம், அவர் வந்து கேர்ள்ஸ் எப்படி லேடிஸ் ஃபர்ஸ்ட் விட்டாலும் அதே மாதிரி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். உண்மையா சொன்னீங்க, அப்படிதான் விட்டீங்க? அப்படி இல்ல, அப்படி இல்ல, எனக்கு தெரியும். சரி, தமிழ்ச்செல்வி கொடுத்தா விஷத்தை கூட இல்ல, இந்த ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா போதும். கொஞ்சம் இல்ல, அந்த கரண்டி ஃபுல்லா வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர். இதை பத்தின அனுபவங்கள் உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சம்திங் சம்திங்ல அப்பா வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஆமா, லைட்டா மணிவண்ணனோட ஜாடையில தான் அவரு இருக்காரு அப்படிங்கிற. ஷமீர் பயங்கரமா பின்றீங்க, நீங்க ஜெயிச்ச அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பயங்கரமா தெரியுது. சரி, இப்போ அடுத்ததா நாங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்த டீம் பிளேயர் சொல்லணும். அதுக்கு இவங்க பயங்கரமா அவசரப்படுறாங்க. இருந்தாலும் நான் ஒருத்தர்கிட்ட இப்ப பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் தான் இப்ப பல்லு விளக்கிட்டு போகணும், நம்மளோட லோகா அவர்கள். அதாவது காலையில எழுந்தோடனே நானா பெட்டி குடிப்பேன். அதாவது வீட்டுல பல்லு விளக்கு முன்னாடி குடிப்பேன். அதை விட கேவலமா இருக்கு. உங்க வீட்டு பெட்டியை தான் நீங்க கலாய்க்கிறீங்கன்னு தெரியாம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியும். பட் ரொம்பவுமே ஸ்போர்ட்டிவா ஒரு திரும்ப ஒரு தடவை பல்லு விளக்கி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. அவன் பண்றதை விட நீ விளக்குறது ரொம்ப கேவலமாகலாம்.
அவர் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணுமா எப்படியா? ஸோ இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இப்போ பேசிட்டு போயிருந்தார் அவரோட அனுபவங்களை. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க டீம்ல இருந்து அடுத்ததா யாரை மாட்டி விடலாம்? டீம்ல இருந்து கிரேசி கிடைக்கும். கிரேஷி, ஓகே. நீங்க? அழகேந்திரன். பயங்கரமான போட்டி தான். ஓகே, இப்போ ஒற்றை இலக்கம் டீம்ல இருந்து அல்கேட்ஸ் அவர்களும் இரட்டை இலக்கம் டீம்ல இருந்து கிரேசியா அவர்களும் அப்படியே களமிறங்கி இருக்காங்க. இப்போ இந்த விறுவிறுப்பான சுறுசுறுப்பான போட்டியில வந்து நீங்க லேடிஸ் ஃபர்ஸ்டா ஜென்ஸ் ஃபர்ஸ்டா? யார் வேணாம். நானும் அப்ப நான் சூஸ் பண்றேன் ரெண்டு பேருக்கும். இல்ல நாங்களே சூஸ் பண்றோம். இல்ல விதிமுறைகள் அப்படித்தானே. நான் சூஸ் பண்ணி வச்சிரவா? வெல் டன். அன்எக்ஸ்பெக்டட். நீங்க பாவம் பார்த்து பண்ணீங்களான்னு தெரியல. டீல பண்ண முக்கி தான் சாப்பிட்டு இருக்கேன். இது முறையா ரொட்டியை முக்கி சாப்பிடுறது. நீங்க வந்து ஆயிட்டீங்க, நீங்க பதில் சொல்ல போறது கிடையாதுன்னு. இல்ல எதுக்குமே தயாரா இருப்போம். இல்ல எதுக்குமே தயாரா இருப்போம். ஆமா, தோல்விதான் வெற்றியின் முதல் படி. எதுனாலும் take it easy. அவங்க ஆர்சிபி மாதிரி. சரி, இதுல என்ன இருக்கு? ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து ஓகே, இது மயோனிஸும் பூந்தியும் தான், வேற எதுவும் கிடையாது. அண்ட் ஆல்ரெடி இவங்க 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இவங்க 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு 3வது முறையாகவும் தோக்குறதுக்கு தயாரா இருக்கேன், அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு கிரேசியா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த லீட் அப்படியே கொண்டு போக போறீங்களா இல்லைன்னா விட்டு கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணுவீங்களா? ஏதாவது வாய் பேசியாங்க, வாய் போறது ஃப்ளோர் அப்படியே கேக்குற கேளுங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான இசை ரசனை இருக்க ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்னன்னா, என் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பமாகிற திரைப்படங்களோட பெயர்களை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஒரு பேர் சொன்னா நீங்க ஒரு பேர் சொல்லணும். ஆனா யாரு வந்து சொல்லாம விட்டுறீங்களோ அவங்க அவுட். என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிற படத்தோட பேர், படங்களோட பெயர். இசை ரசனைக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நாணயம். நான் இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல. சரியா? தன்னோட டீமுக்கு ஒரு புள்ளி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஆர்வத்துல அவங்க வந்து அவசரப்பட்டுட்டாங்க. பட் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், என் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பமாகிற திரைப்படங்களோட பெயர் யார் சொல்லாம விடுறீங்களோ அவங்க இந்த கேம்ல தோத்ததாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. ரெடியா? ஓகே, ரெடி. ஃபர்ஸ்டா யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? I'll guess. Ready, starts. என்ன அறிந்தால் என்ன அறிந்தால் என்ன அறிந்தால் ஓகே, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னையே அறியாம இந்த போட்டியில கிரேசியா அவர்கள் வின் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ் தன்னோட டீமுக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க. பல்லு விளக்குறதுக்கு அப்புறம் தம்பியோட ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கூலா பேசுவாங்க. இல்ல, இது அந்த பிராண்ட் கிடையாது, இது வேற பிராண்ட். சரி, இப்போதைக்கு அல்கேட்ஸ் அவர்கள் விட்டா போதும் நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நிக்கிறாரு. ரெடி? நானே வாய மூடிட்டு இல்ல அவர் சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆக நீங்க எல்லாருமே இனிமே வீட்டுல ட்ரை பண்ண வேண்டிய ஒரு புதிய வகை ரெசிபி தான் மயோனிஸ் வித் சிகப்பு கலர் பூந்தி. இதை பரிந்துரை செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களோட அல்கேட்ஸ் அவர்கள் தான். ரொம்ப நன்றி. தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கும் போது தான் லைட்டா மனக்கவலையா இருக்கு. யாராவது அடுத்து வர்றவங்க இந்த டீயே வச்சு விளையாடுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்ப அடுத்ததாக none other than இந்த டீம்ல இருந்து எலுக்ஷா அவர்கள் வர போறாங்க. வாங்க. அண்ட் இந்த பக்கத்துல இருந்து வாங்க, நிருஷன் அவர்கள் வருகிறார். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இவங்க ஜெயிச்சாங்கன்னா டை பிரேக்கர்ல அதுக்கு பேரு டை பிரேக்கர் போலாம். இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஈஸி வின். சோ பார்க்கலாம், டை பிரேக்கருக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு டிலுக்ஷாவிடம் ஏதாவது ஒரு சக்தி இருக்கின்றதா, இல்லன்னா நிருஷயன் பொக்கு பொக்குன்னு வச்சுட்டு அவங்களுக்கே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போறாரா அப்படின்ட்டு. எதுக்கு இப்போ வந்து இவ்வளவு நேரமாக எடுக்கப்படாத சாப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க வைங்க. ஓகே ஓகே, இப்போதைக்கு வந்து நிருஷயன் அவர்கள் டிலுக்ஷா அவர்களுக்காக கொடுத்திருக்க இந்த உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வாழைப்பழம், ஊறுகாய், பச்சை மிளகாய், இது எல்லாமே கலந்த ஒரு கலவை இருக்கின்றது. இந்த பூமி மேலே இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தும் எங்கேயும் எப்போதும் என்னாலும் இதை நான் சுவைத்ததில்லை. இந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் இருக்கும், குளிர்பானம். அந்த குளிர்பானத்துல ஒரு பலகாரத்தை முக்கி வச்சிருக்கிறோம். இந்த பலகாரத்துக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல, கொண்டைக்கேவம்னு இங்கிலீஷ் இல்ல, அது சகோதர மொழியில சொல்லுவாங்க. கொண்டை பலகாரம் அப்படின்ட்டு வானவில் சசிரேகா த யூத்
ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னா கரெக்டா புரிகிறது. வானவில்ல கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க இப்பெல்லாம். மொத்தமா எத்தனை ஆண்டுகள் சுழற்சி முறையில் வருகின்றன தமிழ்? இதுல நாங்க சர்க்கிள் எடுத்து பார்க்கும்போது மொத்தமா எத்தனை ஆண்டுகள் சுழற்சி முறையில வருகின்றன அப்படிங்கறதான் கேள்வி தமிழ் முறைப்படி. சோ இந்த கேள்விக்கு வந்து ஆளுக்கு முன்னாடியே பஸர் கூட அழுத்தாம அது சொல்லியே தீருவேன். பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல இருக்கவங்களே வந்து இவங்களை திட்டுற அளவுக்கு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. முந்திரி கொட்டை ஒரு நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆளுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பதில் சொல்லியிருந்தாலுமே சரியான பதில் தான் சொன்னாங்க அப்படிங்கறதுனால டிலுக்ஸா தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இல்ல புரியுது. வித்தியாசமான ஒரு வெற்றி குறி மூலமாக தன்னோட வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. நிருஷேயன் அவர்கள் இதை சாப்பிட போறாரு அப்படின்னு நினைக்கும் போது மனசார ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. கவலையப்படாதீங்க, முடியக்குள்ள உங்களுக்கு திட்டுவேன் சார். அதெல்லாம் தப்பு சார். சாப்பிடுங்க சார். அது ஒரு சிப் குடிச்சாலும் நல்லா இருக்கும் சார். அப்படியா? சரி, ஃபுல்லா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மோசமா இல்ல, நல்லா தான் இருக்கு. அது குடிச்சிட்டு அவர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு. குலாப் ஜாமுன் நம்ம முக்கி சாப்பிடுற டேஸ்ட் வந்து குலாப் ஜாமுனும் அந்த ஃப்ளேவர் தான் வருது இதுல. பட் குலாப் ஜாமுனும் கொண்டைக்காம ஒண்ணுதான் அப்படின்ட்டு நிருஷன் இன்னைக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காருங்க எல்லாரும். ஒண்ணு இல்ல, டேஸ்ட் கிட்டத்தட்ட அது மாதிரி வருது. அதான் சரி, அவங்க வீட்ல செய்யற குலாப் ஜாமுன் இப்படிதான். எங்க வீட்ல செய்யவே மாட்டாங்க. எப்ப வந்து பாருங்க நீ டென்ஷன் ஆகுது. ஓகே ரைட். இப்போதைக்கு வந்து ரெண்டு டீமுமே வந்து ஆளுக்கு 2 வெற்றிகளோட 2 புள்ளிகளோட இப்போ வந்து டை பிரேக்கர்ல கொண்டு வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. சோ இப்போ வந்து டை பிரேக்கர் அப்படிங்கிறதுனால மொத்தமா 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 3 கேள்விக்கும் வந்து உங்க டீம்ல இருந்து யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனா கை தூக்கிட்டு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறத மேட்டர். இப்ப நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து கையை தூக்கிட்டு பதில் சொல்லணும். தாராளமா எல்லாரும் அவங்கவுங்க இடங்களுக்கு வாங்க. ஓகே, எதுக்கு இந்த போட்டிக்கு வந்தேன் அப்படின்னே தெரியாம சக்தி அவர்கள் மணிவண்ணன் நாட்டமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் எல்லாருமே ரொம்பவுமே கான்சென்ட்ரேஷனோட இந்த போட்டியில இப்ப இருக்க வேண்டியதற்கான தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டை பிரேக்கர். மொத்தமாக 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 3 கேள்வியில நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது நான் இப்போ ஒரு கேள்வியை கேட்டுட்டேன்னா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியுமா இருந்தா நீங்க டக்குன்னு கையை தூக்கி என் பேர் இதுதான் அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது. நான் வந்து இந்தாங்க மைக்க புடிங்க அப்படின்னு சொன்னதுதான் சொல்லணும். அதே உங்க பக்கமா வந்து உங்க தலைமுடியோட கலர் என்ன அப்படின்னு கேட்டது வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கையை தூக்கிட்டு வெயிட் பண்ணணும் பைக் தர்ற வரைக்கும். ஓகே சரி. இப்போ வந்து நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு கேம் வந்து ஆரம்பிக்காமலே முடிஞ்சு போச்சா இல்லையா? அதாவது எண் எழுத்துல அதாவது ஆங்கிலத்துல எண் எழுத்துல அதை வந்து நாங்க இப்ப எழுத்த மாத்திட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்போம். சோ இதுக்கு வந்து யாரு பதில் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு உங்க டீம் சார்பிலே நீங்க முன்னாடி அனுப்பி வச்சிடலாம். சோ இப்போ வந்து நீங்க மைக் சூஸ் பண்ண தேவையில்ல, நீங்க முன்னாடி அனுப்பி வச்சீங்கன்னா போதும். யாராவது போங்க. இப்ப 2 பேருமே தயாரா இருக்காங்க. கடந்த ரவுண்ட்ல விட்டத இந்த ரவுண்ட்ல புடிப்பாரா எல்கேட்ஸ்? விட்டத புடிக்கிறேன்டா. இந்த முறையும் விளையாடாமலே ஜெயிப்பாங்களா கிரேசியா? பாக்குறதுக்கு அபிஷன் ஜீவின் மாதிரி இவரும் அவங்களோட அக்கா மாதிரி இவங்களும் இருக்கிறதுனால 2 பேருக்குமான இந்த கேம்ல இப்போ சரி இப்ப சொல்லுங்க யார் ஸ்டார்ட் பண்ண? மறுபடியும் சொல்றேன், ஆங்கில எழுத்து எம். ஓகே, எம்டன் மகன் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இப்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா நான் குழம்பிதான் வந்திருக்கேன். சரி, இதுல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு அல்கேட்ஸ் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இவங்க 5 பேருமா சேர்ந்து அல்கேட்ஸுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம். அதுவே கிரேசியா தோத்துட்டாங்கன்னா இவங்க 5 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும். சரி ஓகே, கிளியர் கிளியர். மனதில் இருக்கும் வன்மங்களை யாரும் கக்க வேண்டாம். அப்படி கக்குவதாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க வேண்டாம். ரெடி? யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எம் எழுத்துல ஆரம்பமாகிற திரைப்படங்கள். எடுக்கணுமா மைக்க? இல்ல பேசணும். மறந்துட்டேன். மான் கராத்தே, மனசெல்லாம், மாநாடு, மனக்கொத்தி பறவை, மனம் விரும்புதே, மயக்கம் என்ன, மயக்கமா கலக்கமா, மனதை திறந்து விட்டாய். கலக்கமானலாம் படம் இருக்கா? சரி நீங்க பேசுங்க. மயக்கமா கலக்கமா படம் இல்ல, நான் மனதை திறந்து விட்டாய் சொல்லுங்க. மயக்கமா கலக்கமா திரைப்படத்தோட நடிகர் யாரு? இப்படி எல்லாம் குறுக்க மயக்கமா கலக்கமான்னு பாட்டு இருக்கு. நிஜமாவே இவங்களுக்கு மயக்கம் கலக்கம். ஓகே ஓகே. ஏய் கொஞ்சம் இருங்க, ஒரு பாட்டு வந்துச்சு, எங்க பாடுங்க, இப்ப பாடுங்க. மயக்கமா கலக்கமா. நிறுத்துங்கடா.
ஜெமினி கணேசன் மனசாட்சியே தனித்தனியா தான் வந்து வெறுப்பேத்தோம். சரி ஓகே. ஓகே. இப்போ அவர் வந்து இசை மனையில நனைய வச்சுட்டாரு. இப்போதைக்கு அவங்க வந்து பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஷெமில் தன்னோட டீமோட சேர்ந்து கிரேசியாக்கு இந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு குட்டி பாகமா சூஸ் பண்ண போறாங்க. பயங்கரமான டீம் செலிப்ரேஷன் மொத்தமா மறைச்சு விட்டீங்க. இப்போ ஓன் டீம் தான் இங்க அடி வருது. அது பிரச்சனை இல்ல. சந்தோஷம் தான். லோகோ வேணா ஓ மை காட். கொஞ்சம் பல்லு இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். வேற எதுவும் ஏன்னா அவங்க பல்லு விளக்காதனால நாங்க அட விளக்கணும்னு ஆசைப்படுறான். எந்த விளக்குல விளக்கா வந்துட்டீங்களா? சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க. ஏட்டயா ஆல் ஓகே. ஓகே. பசங்க படத்துல ஒரு கரெக்டா அடிக்க போறான். நீங்க இந்த பக்கத்தை சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அரோமா ஃபீல் பண்ணுங்க. நோ. அக்கா அந்த பக்கம் அந்த பக்கத்துல ஃபுல்லா இத பண்ணிருங்க இல்லையா? அந்த பக்கம் பேஸ்ட் நாங்க தேய்க்கவே இல்ல. ஃபுல்லா சாப்பிடுறாங்க. ஃபுல்லா நோ நோ. சாப்பிடுறோம். அப்புறம் அவங்களுக்கு குடுக்கல அது ஃபுல்லா சாப்பிட்டா. தெரியுமா? இருக்கு. இருக்கா? இப்ப நீங்க தண்ணி குடிச்சு நோர வந்ததுனா தான் நான் நம்புவேன். வாந்தி எடுத்து கடவா? அதே கொஞ்சம் வெயிட் பண்ண முடிச்சு பண்ணுங்க. ஓகே. ஃபேர் பிளே அவார்ட்ல கிரேசியா அவர்களுக்காக ஒரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஃபேர் பிளே அவார்ட்ல இந்த டீம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. காரணம் 2 தடவை அவங்க பல்ல அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. சோ இப்போதைக்கு இரண்டாவது டை பிரேக்கர் கேள்விக்கான நேரம். இப்போ உங்க டீம்ல இருந்து யாருமே வந்து களமிறக்கலாம் தேவையில்ல, கை தூக்க தான் போறீங்க. ஓகே, இப்போ இரண்டாவது கேள்விக்கான நேரம். இப்போ இந்த இரண்டாவது கேள்வியில் என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. பட் நீங்க அதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். பட் இந்த பக்கத்துல பயங்கரமான மணிவண்ணன் நல்லா இருக்காரு அப்படிங்கிற நேரம் தான் என்னால ஸ்டார் பிளேயரா டிலுக்ஸா இருக்காங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் செஞ்சு தெரிஞ்ச டிலுக்ஸா. அண்ட் இந்த பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாடகர் ஷெமில், நடன இயக்குனர் நிருஷன், இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் எல்லாமே இந்த டீம்லயும் ஒளிஞ்சிருக்காங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கேள்விக்கான நேரம். முத்தமிழில் இரண்டாவது தமிழ் எது? எடுங்க. தப்பா சொன்னா என்ன? இசை. ஓகே, அவர் சொன்ன பதில் சரி அப்படிங்கறதுனால லோகா தன்னோட டீமை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. ஓகே, ஒரு 5 பாட்டு போடலாம்ப்பா இவருக்கு ரிதம்காக. வேற எதுவும் கிடையாது. நான் பட்பசி பூசுன வடை சாப்பிட்டேன். உங்க டீம்ல யாராவது சாப்பிடணும். சரி, அப்ப நீங்க 5 பேரா சூஸ் பண்ணி யாரு கலந்தாலோசித்து சொல்றேன். ஓகே, எஸ். 5 பேருக்கு சொன்னாலும் சொல்வாங்க. யார் சாப்பிடுறதே உங்களுக்கு யாரு முதல்ல சூஸ் பண்ணாங்கன்னா அவனோட ஆறுயிர் நண்பனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் லோகம் டீமா சேர்ந்து அவங்க சொன்னதுனால அவன் டீமை கன்வின்ஸ் பண்ணிருக்கான். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றத வந்து கரெக்டா நடந்திருக்கு. வட்டத்தை கட்ட மாட்டலாம். இருந்தாலும் இப்ப அங்கிள் பயங்கரமா பின்றாங்க. எல்லாருமே வந்து மைக் ஆன் அப்படின்னதும் வந்து தன்னோட ரேடியோ ஆர்ஜி, அதாவது ஆர்ஜி அப்படிங்கிற அந்த டேலண்ட் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் இட்ஸ் யுவர் டைம். இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதுக்கான டைம். அவ்வளவு கஷ்டம் இல்ல, சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். அல்ல பசி தடவிட்டு பட் நிஜமாவே டேஸ்டா தான் இருக்கு. இல்ல, அது பசி தடவி இருக்குனே நக்கி பார்த்தே ஒரே சாப்பிடலாம். ஃபுல்லா சாப்பிடு. ஃபுல் பைட். ஆமா, ஒரு பைட். ஒரு பைட். லேட்டா அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ, சின்ன வயசுல வேப்பில ஜூஸ் குடிக்கிறதை விட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. கடி. ஆமா, ஜூம் பான் பண்ட் இருக்குல. சரியான வீக்கான ஆக்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு வன்மத்தை கக்க கூடாது தம்பி. வாந்தி எடுத்தாலும் கேமரா முன்னாடி தான் எடுத்தேன்.
வாய்க்குள்ள முழுங்கல. அது சரி வராது. எல்லாம் குடிச்சிட்டு தண்ணியும் குடிக்கணும். தண்ணி தாரோம். தண்ணியும். ஓகே, டாக்டர் படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும், கபா யூ ஆர் கிரைட் அப்படின்ட்டு. அதுதான் இப்போதைக்கு ஷெமிலுக்கு நடந்திருக்கு. அண்ட் எல்லாருக்குமே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த சித்திரை புத்தாண்டு வருஷத்துல அப்படின்னா, இப்போ நான் உங்க எல்லாருக்கும் இது கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. வேண்டாம். ப்ரொடியூசர் மேம்க்கு வந்து டபுள். அப்போ கேமராமேன், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே பாத்துக்கொள்ளட்டும். பட் கம்பல்சரியா உங்களுக்கும் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கண்டிப்பா எங்க எல்லாரையுமே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஷெமில் ஏன் சார்? ஸோ இப்போ கடைசி கேள்வி வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. பட் இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ்ல யாராவது ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இப்ப இந்த அன்னைக்கு வந்து நான் ஃபேவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கடைசி நேரத்துல என்ன போட்டு எல்லாரும் தாக்குன்னு தாக்குவாங்க. அதனால நான் அந்த ஐடியாவை இங்கேயே வந்து புதைச்சிட்டேன். அதனால இப்போ எல்லாருமே வந்து இதுக்கு பேர் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இல்ல யாருக்குமே ஃபேவர். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? பிடிக்குமா? இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? இவங்க எல்லாருமே வந்து இந்த ரேடியோ இசை இந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால யூத்தோட கடைசி கேள்வியாக, டை பிரேக்கர் கேள்வியாக ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த திரைப்படங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்ல இருந்து இங்க யார் இருக்காங்களோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த டீம்ல இந்த சைட்ல யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டக்குன்னு 1 by 1 சொல்லிட்டே போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் லோகா சொன்னாரா இருந்தா அடுத்து ஷெமில், அதுக்கப்புறம் கிரேஷி, அப்புறம் நிருஷயன், அப்புறம் டிலுக்ஷா, அப்புறம் அல்கேட்ஸ் இப்படின்ட்டு 1 by 1 சொல்லிட்டே போகணும். யார் விடுறாங்களோ அவங்க அவுட்டு, அந்த டீம் தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இப்போ நீங்க டிசைட் பண்ணிங்களா யார் ஃபர்ஸ்ட் பிளேயர்ட்டு? இதே ஆர்டரா? இந்த சைடு ஏதாவது ஆர்டர்ல மாற்றம் இருக்கின்றதா? எனக்கு என்னமோ மணிவண்ணன் மேல தான் டவுட்டா இருக்கு. கடைசியா வடை சாப்பிட்டாரு தானே அவருக்கே கொடுக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காற்று வெடி. பொன்னியின் செல்வன். ரோஜா. பொம்பாய் அவன் சொல்லிட்டான் கரெக்ட். காதலர் தினம். ஏமா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொன்னதானம்மா நீ எல்லாம்? நீங்க சினிமாலயும் வீக்கு, ஸ்போர்ட்ஸ்லயும் வீக்குனா இப்ப நான் எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு வருவேன்? அவங்கள பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மார்ட்டா நியூஸ் எடிட்டர் கூட்டு போய் லாஸ்ட்ல வச்சாங்க. மாஸ்டர் பிளான். நான் அதுக்கு சொன்னேன் தானே நீங்க ஆர்டர் மாத்திக்கலான்ட்டு. சரி விடுங்க. இப்ப அவங்க ஆமா நீங்க சரி ஓகே. இப்போ வந்து கடைசியாக ஒரு வழியாக இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் மறந்து போற அளவுக்குமா? ஓகே, ஒரு வழியா வந்து இந்த போட்டியில டை பிரேக்கர்ல பயங்கரமான ஒரு வெற்றி. அதெல்லாம் கிடையாது, வேட்டை என்ன சொல்லி அந்த பொண்ணே டீமை காலை வாரி விட்டுருச்சு. இதுக்கு மேல பண்றதுக்கும் எதுவும் கிடையாது. இவங்க 5 பேரும் சேர்ந்து இப்போ கர்மா ஒரு பூமர் அங்கிள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான நேரம். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போறது கிடையாது. 5 பேருக்குமே ஒவ்வொரு ஃபுட்டு கொடுக்க போறாங்க. ஊட்டி விடா. இவ்வளவு அன்பா பிரச்சனையே கிடையாது. நம்பர் 2 தான் இல்லையா நீங்க? நம்பர் 2 தான் இவ்வளவு நேரமா வன்மம் பிடிச்ச டீம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நம்பர் 1 அதுக்கு எதுக்குமே குறைஞ்சது இல்லை அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு யார் ஊட்டி விட போறீங்க? ஓகே, இப்போ இவங்க 5 பேருக்குமே 5 விதமான வியர்ட் ஃபுட்ஸ், வினோதமான ஃபுட்ஸ், விசித்திரமான ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்க 5 பேருமே ரொம்ப மன அமைதியோட மன நிம்மதியோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தண்டனையை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க முகங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்கினதுக்கு அப்புறம் முகத்தை பார்க்க முடியுமானே தெரியல. மணிவண்ணன் தப்பிச்சிட்டீங்க. பழி உங்க மேலதான் விழுன்னு நினைச்சேன். உங்களுக்கு முன்னாடியே வேட்டையன் வாங்கிட்டாங்க அதை. ஓகே, இப்போ யாருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அது பொறுமையா பொறுமை. இது வந்து ஸ்டிக்ஸும் இல்லை ஊறுகாயும்.
நல்ல நல்ல கணி நல்ல கணி. அது இது எதுக்கான பொறுப்பு துறப்புன்னா லோகாக்கான பொறுப்பு துறப்பு. லோகா இது நான் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் இருங்க, இப்படி இப்படி முன்னாடி வந்து அன்பை பகிர்ந்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல இப்ப ஊட்டி விட்டுக்கோங்க, அது நல்லா நட்புக்கு அழகா தான் இருக்கும். நீங்க கேமரால தெரிய மாட்டீங்க, உங்க முதுகு தான் தெரியும். இவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரியாது. ஓகே ஓகே. நான் ஊருக்க மட்டும் தான் இருக்குது. அது ஊருக்க மட்டும் தான் இருக்கு, மிக்ஸ் இல்ல. ஓகே ஓகே. வெளிங்க சொல்லுங்க சார். டக்குன்னு சொல்லுங்க. ஓ வெளிங்க சொல்லுங்க. இந்த அதே டிஷ்யூ வியட் ஃபுட்னு சொன்னது எல்லாருமே வந்து கண்டிப்பா பாவக்காய் ஜூஸ் வைப்போம், நிலவேம்பு ஜூஸ் வைப்போம், இல்லைன்னா முட்டையை கலக்கி வைப்போம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையோட ப்ரொடியூசர் மேம் கலக்கிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக ஹிருஷேன் ஆர்டர் படியே போயிடலாம். வாழைப்பழமும் பச்சை மிளகாயும் ஊறுகாயும். இல்ல நீங்களா வார்த்தை நான் சூஸ் பண்ணுவேன். முந்தி அடிச்சு கொண்டு முந்திரி கொண்ட மாதிரி தோற்கடித்தவர்களும் எங்களை வின் பண்ண வைத்தவர்களுக்கும் அங்கிருந்து வாய் அடித்தவருக்கும். இல்ல இல்ல, இது வந்து நீங்க அவங்களுக்கு ஊட்டி விடணுங்கிற ஆசையில பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, இது என்னுடைய வன்பம் பழி வாங்குது. சார் ஒண்ணு போதும். ஐயோ இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. கொஞ்சம் ரெடியா? இதை நிருஷனின் வீட்டில் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பெண்ணுக்கு ஊட்டி விடுகின்றார். ஓகே, அவங்க என்ன விழுங்கல, நல்லா முழுங்கி வார்த்தைகள் எல்லாம் வெளியே எடுப்பாங்க கொஞ்சத்துல நேரத்துல, எனக்கு தெரியுது. நல்லா சார் நிருஷன் ஓட்டி விட்டது. இப்ப இவங்களுக்கு போட்டு வேற ஏதாவது கொடுங்க. அடுத்ததாக அல்கேட்ஸ் அவர்கள் வருகிறார். நான் வந்து அந்த டீம்ல வெற்றி பரிசு இதே அவங்களுக்கு கொடுக்கல. இல்ல முடியாது, திரும்ப கொடுத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கல. இல்ல இல்ல அது தப்பு. நான் வந்து அந்த டீம்லயே ஒரே நல்லவர் அவர் ஒருத்தருக்காக தான் இது குடிக்கணும். நீங்க அதை நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு சிப் அடிச்சீங்கன்னா, அடிச்சுட்டு இதுதான் என்னோட எனர்ஜிக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செமத்தியா இருக்கும். நான் வந்து இதை ஊட்டுறேன், நீங்க அதை கொஞ்சம் குடிங்க. நல்லாதான் இருக்கு. நீ என் குடும்பத்துக்கு தேவையே இல்லம்மா. நான் குழந்தை பிறந்த 3வது மாசத்துல அந்த சங்குல பால் ஊத்துவாங்க, அவ்வளவுதான் யோசிச்சேன். இவங்க எல்லாம் வேற ரேஞ்சில அரண்மனை படத்துல அன்சிகாவுக்கு ராதா ரவி விஷம் கொடுக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. இப்ப யூத் அவர்கள் முன் வந்து கொண்டு இருக்கின்றார். இல்ல அப்படி சொல்லாதீங்க, அது வேற மாதிரி போகும். இப்பெல்லாம் இல்ல இல்ல, வானவில்கே கொடுப்போம். வானவில் தன்னோட அன்பு தோழிக்கு இது கொஞ்சம் எடுக்கும், நிறைய எடுக்கணும். ஆமா குடிக்கணும். அந்த டீ இப்ப அங்கதான் மாட்ட போறாங்க டயட் ராணி. இந்த டீ எல்லாரையும் குடிக்கணும், எல்லாத்தையும் குடிக்கணும். It's tasty. இது என்ன குடிக்கணும்? நோ 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 குடிக்கணும். அது என்ன பரோட்டாவா? அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா இருக்கா? என்ஜாய் பண்றாங்க. ஓகே, பால் டீயும் பொல் ரொட்டியும் இந்த காம்போ கூட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த காம்போவையும் நீங்க வீட்டில் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இருக்கின்றது இந்த இது நினைக்கும் போது லைட்டா மனசுக்கு கவலையா இருக்கு. வாங்க அரியதர்ஷினி அவர்களே, நீங்க இப்ப அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஸ்ரீவித்யா வாயில ஊத்துவாங்க தானே, அதே மாதிரி ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும். தாமரை கோஆபரேட் பண்ணு, தாமரை ஃபர்ஸ்ட் மைக் போட்டு கோஆபரேட் பண்ணு. குடிக்கிறதே மடக்க. ஆமாக்கு குடிச்சறானோ? இல்லாட்டி கழுத்தை பிடிக்கும்.
ஏற்கனவே தலைவலி மாதிரி கொடுப்பேன். ஓகே, இது வந்து சமகனும் ஸ்ட்ராபெரி யோகர்ட் மில்க்கும் கலந்த ஒரு கலவை. பயங்கரமா ஆளவந்தான் படத்துல வர்ற மாதிரி இருக்கும். கடுவால் பாதி மிருகம் பாதின்னு இருக்கும். கிட்ட வாங்க அம்மா கிட்ட வாங்க. நல்லா இருக்கு, கசாயம் மாதிரி. கசாயம் நல்லா இருக்குமோ? நல்லா ஆமா. ஓகே, எந்த ஒரு we are basically motivation people, no? That's why. சாப்பிடாத ஒரு ஆள் இருக்காங்க, யாரு கண்டுபிடிங்க. ஓகே, இந்த போட்டியில முழுக்கவுமே எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டு தன்னடக்கம்லாம் கிடையாது. பயங்கரமான ஒரு ஆணவத்தோட இருக்காங்க. அவங்க தான் the one and only ஆரியதர்ஷினி அவர்கள். அங்க படம் காட்டுங்க, செமையா இருக்கும். இந்த இப்படிலாம் பண்ணீங்களா, அதெல்லாம் காட்டுங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ஒரு ஆள் தான் வந்து எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறதுனால அவங்க டீம்ல இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு கொடுத்தாலும் நாங்க எதுவும் கோச்சிக்க மாட்டோம். அது அவங்க டீம் கூட இருக்க பிரச்சனைகள். நேயர்கள் விருப்பமா எங்களுக்கு இல்ல கொஞ்சம் இருங்க சார், எக்ஸ்ட்ரா போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அது அவங்களுக்கே கொடுப்போம். ஓகே, சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக இது ரொம்ப இருட்டினதுக்கு அப்புறமாக எடுக்கப்பட்டாலுமே கூட ரொம்பவுமே வெளிச்சமா இருக்க மாதிரி எல்லாமே காட்டின, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த தனுசாந்தன், டார்வின், முகுந்தன், ப்ரொடியூசர் சிரிப்பு வந்துருச்சு, ஜெரோ மேடம், இவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றிகள். அண்ட் யூத் நிகழ்ச்சி இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட 10 பேருக்கும் ரொம்ப நன்றி. மணிவண்ணன், வேட்டையன், அதுக்கப்புறமாக பட்பசை, என்னிடம் டூத் பேஸ்ட், அதுக்கப்புறமாக நம்மளோட அபிஷன் ஜீவன் டூத் பேஸ்ட் பார்ட் 2, இவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றிகள். அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஆரியதர்ஷினி. உங்களுக்கு பரிசாக நாங்க இந்த இதை தர்றோம். மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மொமெண்ட். ஓகே, அவ்வளவுதான். எனக்கு சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது நீங்க அப்படியே வெளியே போய் தாராளமா கொடுங்க, உங்க டீமை தோக்கடிச்சதுக்காக. சோ இத்துடன் இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகின்றது. அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.